Hi friends, நான் தான் உங்கள் SRK மதன். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிற சுகுணா மோட்டர்ஸ் தான். ஸோ அங்கே என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட பைக்கை டெலிவரி எடுக்க போயிட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி தான் அந்த ஷோரூம் போகிறோம். நேற்று புக் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி போய் அந்த வண்டி எடுக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம அந்த ஷோரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஷோரூம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம VOC பார்க் கிட்ட இருக்குது இந்த ஷோரூம். அண்ட் ஷோரூமோட நேம் சுகுணா மோட்டர்ஸ். ஸோ இங்கே என்ன வண்டின்னு உங்களுக்கே தெரியும், ஹீரோ எக்ஸ்பல்ஸ் ப்ரோ. ஸோ இது எங்கள் ஊரில் கிடைக்கல. ஸோ ரொம்ப லேட்டாகனு சொன்னாங்கன்னா சரி இங்கே நான் கேட்டிருந்தேன். ஸோ நீங்கள் வாங்க ஒன் டேலே உங்களுக்கு சேம் டே டெலிவரி கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாமே கால் பண்ணி பேசிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் கோயம்புத்தூர் கிளம்பி வந்தோன்னா ஷோரூம் வந்துவிட்டோம். ஸோ ஷோரூமில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வண்டி நினச்சி ஸோ நமக்கு அந்த எக்ஸ்பிரஸ் ப்ரோ பார்க்கணும் அவ்வளோ ஆர்வம். பிரியாக்கெலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆர்வம். ஸோ திடீர்னு மேலே கூப்பிட்டு போயிட்டு வண்டி எடுத்து காட்டினாங்க. இந்த வண்டி உங்களுக்கு ஓகேன்னு கேட்டாங்க. ஸோ அங்கே ஒரு 6 வண்டி இருந்துச்சு. ஸோ அதில் நமக்கு இன்ஜின் நம்பர்லாம் பார்த்து ஸோ ராசியா நம்பர்லாம் பார்த்து 0077 லாஸ்ட்டாக வரும்னு சொல்லிட்டு ஸோ இந்த வண்டியை பார்த்து ஓகே பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ பிரியங்கா எல்லா கையெழுத்தையும் போட்டாங்க. ஸோ இந்த வண்டி வாங்க முழுக்க காரணமே அவங்க தான். ஸோ அவங்க எனக்கு வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தாங்க. சும்மா சொல்கிறாங்க நினச்சா கடைசியில் சொன்னதை செஞ்சுட்டாங்க. ஸோ அதில் வந்து என்ன அப்படின்னா எனக்கு ரொம்ப ஹாப்பி இந்த வண்டி எடுக்கிறதுல. அண்ட் இந்த மோட்டார்ஸை பற்றி கண்டிப்பாக நான் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா ஸோ இங்கே நாங்கள் போகும்போது எல்லாமே எங்களுக்கு கஸ்டமர் சர்வீஸ் வந்து ஃபோன் பேசுனதுலேருந்து ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ அதாவது எங்களுக்கு எதுவுமே கஷ்டமே கொடுக்கல. ஸோ எல்லாமே அவங்களே பார்த்துக்கிட்டாங்க. நாங்கள் போனோடனே வெறுமனே நம்ம வண்டி மட்டும் எடுத்துடக்கூடாது. ஸோ அந்த வண்டியை பற்றி எல்லாமே நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். எனக்கு மெயினாக பார்த்திங்க அப்படின்னா என்னோடய வெயிட்டுக்கு இந்த இதெல்லாம் எப்படி நமக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்கணும்னு நினச்சேன். ஸோ அங்கே உள்ள டீலர்ஸ் அவங்க வேலை பார்க்குறவங்களாம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு சின்ன இது மாதிரி வச்சு ஸோ எல்லாருக்கும் வண்டினா என்ன, ஸோ அதில் என்னென்ன யூஸ் பண்ணுறோம், கிளச் எப்படி யூஸ் பண்ணணும், பிரேக் எப்படி யூஸ் பண்ணணும், ஒருவேளை நமக்கு சப்போஸ் நம்ம எங்கேயா போய் மாட்டிக்கிட்டோம் நம்ம எப்படி அங்கே தப்பிக்கணும், ஸோ அந்த சின்ன விஷயம் அதாவது வண்டியில் நம்மளால் என்னென்ன பண்ண முடியுமோ, ஒரு மெக்கானிக் இல்லாமல் நம்மளால் என்னென்ன பண்ண முடியுமோ ஸோ அதெல்லாம் எப்படி அப்படின்றத அவங்க வந்து ஒரு சின்ன செஷன் மாதிரி கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா வெறுமனையாக வண்டின்னு மட்டும் எடுக்க போகாமல் இதுவும் நமக்கு தெரிஞ்சுக்க ஈஸியாகவே இருந்துச்சு. வண்டியை நல்லா ஓட்டி பார்த்துட்டு ஸோ வண்டி எப்படி இருக்குது அப்படின்றத ரிவ்யூவாக கண்டிப்பாக நான் போடுவேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோ பார்க்கலாம். பாய்.